அதை பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு 1.5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்க. அதாவது ஒரு கரும்பு வெட்டியாச்சு. இது 2வது கரும்புக்கு ரீனோஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ 2வது கரும்புக்கு தான் ரீனோஸ் ஓடிட்டுருக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா 3வது மாதம் நடந்துகிட்ருக்கு. ஸோ கரும்பு வெட்டி 3வது மாதம் நடக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கர் கரும்புக்கு தான் ரீனோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஓஸ் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே லைஃப் அப்படியே இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு கரும்பு கூட வெட்டலாம் பார்ப்போம். மாதம் நம்ம வந்து பார்த்தோன்னா இருக்கோம். ஸோ 2 இன்ச்சு பிவிசி பைப்பில் தான் போட்டிருக்கோம். ஸோ 2 இன்ச்சு பிவிசி பைப்பில் 8 அடிக்கு ஒரு இடத்துல ஓட்டையை போட்டு வாஷரை போட்டு கேட்டோல் போட்டு ரீனோஸ் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னமும் டவுட்டாக கேட்குறாங்க, கரும்பு வெட்டும் போது ஓசை எப்படி எடுக்கிறது வராதுன்னு. ஸோ இந்த மாதிரி பள்ளத்தில் ஓசை கிடக்கணும். ஸோ மண் அணைச்சிடுவாங்க. மண் அணைச்சிட்டாக்கா இப்போ பள்ளம் ஆயிரும். அந்த பள்ளத்தில் தான் அந்த ஓசு கிடக்கணும். அப்படிங்கும்போது கரும்பு எவ்வளோ வளர்ந்தாலும் ஓஸுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஓஸ் அழகாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கால் விட்டு ஒரு காலில் தான் ரீனோஸ் போட்டிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கால் இந்த லைனுக்கும் அந்த லைனுக்கும் தண்ணி பாஞ்சிக்கும். அடுத்த லைனுக்கு ரீனோஸ் தேவையில்லை. அடுத்து இதை தான் போடுறோம். ஸோ அப்படி ஒரு கால் விட்டு ஒரு காலுக்கு தான் ரீனோஸ் போடுறோம். இது பார்த்திங்கன்னா மோட்ரு 5 HP. ஸோ ரீனோஸோட நீளம் பார்த்திங்கன்னா 150 அடி. 8 அடிக்கு ஒரு லைனு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி தான் சேம். ஸோ அந்த லாஸ்ட்டு தென்னை மரத்து வரைக்குமே கரும்பு தான் ரீனோஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வயலாக பாய்ச்சுற மாதிரி இங்கே மெயினில் வந்து வால்வு செட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு குண்டு சில இடத்துல குண்டும்பாங்க, சில இடத்துல வயலும்பாங்க. அந்த மாதிரி செட் பண்ணிடுறோம். லைன் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு வால்வு செட் பண்ணிடுறோம். 2 இன்ச்சு பைப்பில் 2 இன்ச்சு வால்வு போட்டு செட் பண்ணிடுறோம். இது வரைக்கும் ஒரு வயல் பாஞ்சிக்கும். அடுத்தது அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு வால்வு செட் பண்ணுறோம். இந்த பக்கம் பாயும். ஸோ அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு வயல் இருக்கும். அந்த மாதிரி தனித்தனியாக பாயும். 3 டைம் இது பாய்ச்சுவாங்க. ஸோ நான் உரம் வைக்கல, இப்போ தான் லைட்டாக ஒதுக்கியிருக்காங்க. உரம் வச்சு ஒதுக்குனாங்கன்னா இன்னும் ஹைட் ஆகிரும், கரும்பு நல்லா வளர்ச்சி வரும். ஸோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த ஃபீல்டு. அப்பப்போ நான் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ கரும்பு எப்படி வளர்ந்துச்சு, எத்தனை மாதம் எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ கரும்பு வெட்டினதுக்கப்புறம் இது 3வது மாதம் நடக்குது. 2வது கரும்புக்கு ரீனோஸ் ஓடிட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறது, கரும்பு போடுறவங்க அழகாக இந்த மாதிரி விலை கம்மியான ஓசை வாங்கி போட்டு 2 கரும்பு 3 கரும்பு வெட்டிடலாம். நான் சொல்கிறது 2 கரும்பு. ஸோ 3 கரும்பே கூட வெட்டலாம். ஏன்னா ஓசை எந்த ஒரு டேமேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருக்குது ஓசை. ஸோ அப்படிங்கும்போது 2 கரும்பு நாங்கள் சொல்கிறோம், 3வது கரும்பே வெட்டலாம். 3 கரும்பு தாராளமாக வெட்டலாம். வருஷத்துக்கு அப்படி கணக்கு பண்ணும்போது ஓஸோட செலவு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 4000 ரூபா 3000 to 4000 தான் ஒரு வருஷத்துக்கு ஓஸோட ரெயின் ஓஸோட செலவு. ஏன்னா மற்ற இந்த ஃபிட்டிங் எல்லாம் பிவிசி பைப்பு, இந்த வாஷரு, கேட்வால் இது எல்லாமே அப்படியே இருக்கும், லைஃப் லாங் கிடக்கும். நமக்கு வந்து 2 கரும்பு இல்லை 3 கரும்பு வெட்டலாம். ஓஸை மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம். அப்படிங்கும்போது பெருசாக செலவு வராது. ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே தான் அந்த ஓஸோட செலவு வரும். அப்போ 2 கரும்பு வெட்டினா வருஷத்துக்கு 5000. அதுவே 3 கரும்பு வெட்டினா வருஷத்துக்கு ஒரு 3000 சொல்ல தான் வரும் ஓஸு. அப்படிங்கும்போது இவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெயினோஸ் மூலயமா கரும்பு பண்ணலாம். இப்போ தண்ணி கட்டுறது மிச்சம், ஆள் மெனக்கட்டு தண்ணி கட்ட தேவையில்லை. மோட்ரு போட்டுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு நம்ம வேலை என்னவோ அதை பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த வால்வு திருப்பி விடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்பு நல்லா தண்ணி பாஞ்சிக்கும். ஆள் நின்று தண்ணி கட்ட தேவையில்லை. ஸோ மோட்ரு போடுறோம், நம்ம மோட்ரு போட்டுவிட்டு வால்வு மட்டும் திருப்பணும், அவ்வளோதான். வால்வு மட்டும் திருப்பி போட்டு நம்ம வேலை என்னவோ அதை பார்த்துட்டு இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பாஞ்சிக்கும். ஸோ அப்படி பாயும்போது நமக்கு தண்ணியும் மிச்சம், நேரமும் மிச்சம். இதுக்குன்னு தனியாக ஒரு நாள் மெனக்கட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி கட்டிட்டு உட்காந்துருக்க தேவையில்லை. ஸோ அப்போ நமக்கு வந்து ஈஸியாக போயிடும் வேலை. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து தண்ணி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆள் பிரச்சனை. ஸோ ரெண்டுமே கணக்கு பண்ணி பார்க்கும்போது ரெயின்வாஷ் தான் பெட்ரு. ரெயின்வாஷ் போட்டு வச்சுன்னா அவங்களுக்கு வந்து தண்ணியும் மிச்சம்,
ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பாயும் ஒரு ஏக்கர் பாயிறதுக்கு. ஒரு இடத்துலாம் சொல்கிறாங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆயிடுதுங்க இந்த ஒரு ஏக்கர் பாய்ச்சறதுக்கு அப்படின்றாங்க. இது ஒரு ஏக்கர் பாய்ச்சறதுக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் ஒன்றாவே தண்ணி நிற்கும் ஒரு ஏக்கருக்கு. அப்போ நமக்கு வந்து தண்ணியும் மிச்சம், டைமும் மிச்சம். போயிருக்கும் கரண்ட் ஓட தேவையில்ல, மோட்டர் ஓட தேவையில்ல. அழகாக ஒரு மணி நேரம் ஒரு ஏக்கர் தண்ணி பாய்ச்சிட்டு நம்ம வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். அதனால் வந்து பயப்படாமல் கரும்புக்கு ரெயின்வாஷ் போடலாம். ஸோ இது வந்து மண் சரியில்லாத மண், அதாவது கலர் மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இது டைம் ஆகும் கரும்பு வளர்ந்து வர்றதுக்கு. இந்த பக்கம் நல்ல மண், அதெல்லாம் பட்டுன்னு கரும்பு வளர்ந்து வந்துடும். ஸோ போன வருஷமே அப்படி தான் பார்த்தோம். இந்த ஏரியா மட்டும் ஒரு ரவுண்டு மட்டும் கலர் மண் சரியாக வரல. ஸோ இந்த பக்கம் இப்போ இது வந்து நல்ல மண், அதில் வந்து இது நல்லா வந்துடும். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. ஸோ இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அகரக்கோட்டாலம் அந்த ஊரில் தான் இந்த ஃபீல்டு இருக்குது. ஸோ கரும்புக்கு ரெயின்வாஷ் போட்டால் பாயுமா பாயாதா அப்படின்றவங்க இந்த ஃபீல்டை பார்க்கலாம். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா 3 கரும்பு 4 கரும்புலாம் கூட வெட்டிருக்காங்க. சங்கராபுரம் பக்கம் ஒருத்தர் வாங்கினார், அது 3 கரும்பு வெட்டிட்டார். அதேமாதிரி மணலூர்பேட்டில் ஒரு ஃபீல்டு ஓடிட்டுருக்கு, 3வது கரும்பு 2 கரும்பு வெட்டி 3வது கரும்பு ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கரும்புக்கு வந்து 2 கரும்பு 3 கரும்பு தாராளமாக வெட்டலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த லாஸ்ட் வரைக்குமே கரும்பு தான், ரெயின்வாஷ் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் திரும்ப சொல்கிறேன், 9342098006. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் உடனே பார்த்துறாங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க, 5000 பேர் 10000 பேர் பார்க்குறாங்க. ஆனால் லென்த் வீடியோ போட்டாக்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் முழு விவரமும் நம்ம லென்த் வீடியோவில் தான் சொல்ல முடியும், ஷார்ட்ஸில் சொல்ல முடியாது. ஷார்ட்ஸில் சும்மா ஒரு 20 செகண்ட் 30 செகண்டு வீடியோ எடுத்து போடலாம், அவ்வளோதான். ஆனால் ஃபுல் டீட்டெயில் கிடைக்காது. ஸோ அப்படின்னும் போது லென்த் வீடியோ பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து என்னென்ன சொல்கிறோம் அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஸோ நன்றி, வணக்கம்.